ஒரு விவசாயி என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு ஆலமர செடி இருக்கு இல்லையா, அந்த செடியை வந்து ஒரு இடத்துல அவருடைய தோட்டத்தில் நட்டு வச்சார். நட்டு வச்சது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணார்னா, பக்கத்துலேயே ஒரு சின்ன ஒரு குச்சியும் வச்சு அந்த செடி வந்து அருந்து போகாமல் இருக்கிறதுக்காக அந்த குச்சியோடு சேர்ந்து அந்த செடியை வந்து கட்டி வச்சார். அது மட்டும் இல்லை, அதை சுற்றியும் ஒரு வேலி போட்டார். எதுக்காக அந்த வேலி அப்படின்னா, அங்கே வர ஆடு மாடெல்லாம் வந்து அந்த செடியை கடித்து சாப்பிடாமல் இருக்கிறதுக்காக சுற்றியும் வேலி அமைக்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த காட்டு செடி வந்து விவசாயி அந்த பக்கம் போன உடனே அந்த ஆலமர விழுதை பார்த்துட்டு சிரிக்குது. நீ வந்து இப்படி அடிமைத்தனமான வாழ்க்கை வாழ்கிற, உன்னை சுற்றி ஒரு வேலி போட்டிருக்காங்க, உன்னை ஒரு சின்ன குச்சியால் கட்டியிருக்காங்க, இப்படிப்பட்ட அடிமை வாழ்க்கை உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி சிரிக்குது. இதை பார்த்த உடனே ஆலமரத்துக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. ஐயோ, நம்மளை வந்து இப்படி கட்டி வச்சு நம்ம அடிமை வாழ்க்கை வாழ்றோமே, எப்படியாவது அந்த கயிறுலேருந்து அருந்து நாம் வந்து தனியாக சுதந்திரமாக வாழணும் அப்படின்னு ஆசைப்படுது. அந்த நேரம் பலமான காற்று வீசும்போது அந்த காட்டில் இருக்க எல்லா செடியும் அந்த காற்றுக்கு இரையாயிருது. ஆனால் இந்த குச்சியால் கட்டப்பட்டிருக்க அந்த ஆலமரம் மட்டும் அப்படியே நிற்கிது. அப்போ அந்த வழியாக விவசாயியோடைய பையன் வரான். அந்த பையன் வந்து அவன் விவசாயிக்கிட்ட கேட்குறான், எதுக்காகப்பா இந்த ஆலமரத்தை மட்டும் இப்படி சின்ன ஒரு குச்சியால் கட்டி இவ்வளோ வேலியெல்லாம் போட்டு இவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருக்கீங்க அப்படின்னு. அப்போ விவசாயி சொன்னாராம், இந்த ஆலமரம் வந்து என்னது, சும்மா வளர்ந்தோம் போனோன்னு இல்லாமல் அது என்னது 100 வருஷம் தழைச்சி வாழணும் அப்படிங்கிறதுனால தான் அதை என்ன பண்ணியிருக்கோம், இந்த குச்சியால் கட்டி பாதுகாப்பாக வச்சுருக்கணும். இந்த ஆலமரம் வந்து சீக்கிரமாக ஒடிஞ்சு விழுகாது, இது என்னது வளர்ந்து எல்லாத்துக்கும் பலனை கொடுக்கும் அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்ட உடனே ஆலமரத்துக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சா, ஓ, நம்ம வந்து குச்சியால் கட்டப்பட்டிருக்கிறதும் அந்த வேலியால் பாதுகாக்கப்படுறதும் நாம் வந்து விழாமல் வளர்கிறதுக்காக தான் ஒழிய நாம் வந்து சுதந்திரமாக சுத்தத்துக்காக இல்லை அப்படிங்கிறத அதை தெரிஞ்சுக்கிச்சோம். இதுலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, மாணவர்களாகிய உங்களுக்கும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் வந்து கட்டுப்படுத்துறது எதுக்காக அப்படின்னா, நீங்கள் நல்லா வளர்ந்து உயர்ந்த நிலையை அடையணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்துக்காக தானே ஒழிய உங்களை கவலைப்படுத்துறதுக்கோ இல்லை உங்களை வந்து சங்கடப்படுத்துறதுக்காகவோ இல்லை. நீங்கள் உயர்ந்த நிலையை அடையணும் அப்படிங்கிற இதனால தான் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் உங்களை கண்டிக்கிறாங்க, ஏதாவது ஒன்றுனாலும் திட்டுறாங்க. சரியா? அப்படி நம்ம இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இந்த நாள் மட்டும் இல்லை, எல்லா நாளும் இனிய நாளாக இருக்கும். நன்றி, வணக்கம்.